அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் இன்றைய தினம் இயங்கக்கூடிய நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வகையில் சாதகமாகவும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பாதகமாகவும் அமைய போகிறது என்பதை தெரிந்து கொண்டு இன்றைய பிரபஞ்ச நட்சத்திரத்தை எந்த வகையில் இயக்கினால் நாம் இந்த வாழ்வில் சிறப்பாக முன்னேறலாம் என்பதையும் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவுல என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கான பொருள்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீங்க இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இதை எப்படி எந்த விதத்துல இயக்கணும், தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் இதை எந்த விதத்துல தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இன்று பாத்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2025 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரம். அப்ப இன்று பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரத்தோட இயக்கம், அதாவது இயக்கங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இருப்பிடம் அப்படின்றது தான் பாலைவனம், காற்றாலை. அப்ப நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த காற்றாலை நிறுவனங்கள், காத்தாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரத்தோட இயக்கமா இருக்கு. அப்ப உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சப்போட்டா பழம், நுங்கு, வெண்பொங்கல், பாசந்தி. அப்ப பனைமரம் சார்ந்த பொருள் அனைத்துமே என்ன வருதுங்க, இங்க அனுச நட்சத்திரத்தோட இயக்கமா வருது. அதே மாதிரி மலர்னு எடுத்துட்டீங்கன்னா செம்முல்லை மலர், விலங்கு அப்படிங்கிறது பெண்மான், மரம் அப்படிங்கிறது மகிழ மரம், தெய்வம் அப்படிங்கிறது லட்சுமி நாராயணர். இது நம்ம அனுச நட்சத்திரத்தோட இயக்கங்கள். சரிங்களா? அப்ப இந்த நட்சத்திரத்தை இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பொருளாகிய சப்போட்டா பழம், நுங்கு, வெண்பொங்கல், பாசந்தி இந்த ஐட்டங்களை நீங்க அன்றைய தினம் சாப்பிட்டு உங்க வேலையை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடிய நபர்கள் மறக்காம இந்த விஷயத்தை நீங்க அன்றைய தினம் செஞ்சுட்டு அந்த அனுச நட்சத்திரம் ஓடக்கூடிய அன்றைய நாள் இந்த இயக்கத்தை செஞ்சு பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய நட்சத்திரம் இன்றைய தினம் அனுஷம். அப்ப இந்த அனுச நட்சத்திரத்துக்கான பொருளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது நல்லா ரெகுலரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு சொல்றோம். நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தாராபலன் வரிசையில இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி, ரோஹிணி, திருவாதிரை, புனர்வூசம், பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம். மறுபடியும் சொல்றேன். பரணி, ரோஹிணி, திருவாதிரை, புனர்வூசம், பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த அனுச நட்சத்திரத்தில் பொருளாகிய சப்போட்டா பழம், நுங்கு, வெண்பொங்கல், பாசந்தி இந்த ஐட்டத்தை நீங்க யாராவது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா தானமா கொடுத்துட்டு அன்றைய தினத்தை துவங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போறீங்க, ஒரு நபரை பார்க்க போறீங்க, இந்த நாள் இந்த அனுச நட்சத்திரம் உங்களுக்கு சரியில்லாத நட்சத்திரக்காரங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பொருளை பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய தினம் போறது நல்லது. அப்ப மெயினா இன்றைய நாள் என்ன பண்ணணும், நீங்க வெண்பொங்கல் அப்படிங்கிற விஷயத்த நார்மலா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதகமான விஷயம் அமைவதற்கு இந்த பிரபஞ்சத்துல நீங்க உதவி செய்வதாக அமையும். சரிங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் நம்ம யூடியூப் சேனலை அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.